ஆசலாமு அலைக்கும். இன்று நாம் ஆராயப் போகும் கேள்வி: இறைவன் ஒருவனா அல்லது முப்பெருமானா? நாங்கள் மிகுந்த உழைப்புடன் இப்படியான விழிப்புணர்வு வீடியோக்களை உருவாக்குகிறோம். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை செய்ய ஊக்கமாக இருக்கும். எங்கள் நம்பிக்கையின்படி இறைவன் மூவராக தன்னை வெளிப்படுத்துகிறார்: தந்தை, குமாரன், பரிசுத்த ஆவி. இந்த 3 பேரும் ஒரே கடவுள்தான். மத்தேயு 28:19 இயேசு கூறுகிறார்: பிதாவின், குமாரனின், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் சிஷ்யர்களை உருவாக்குங்கள். அதனால் மூவரும் ஒரே கடவுள் என்ற உண்மை தெளிவாகிறது. இஸ்லாம் சொல்லுவது மிகவும் தெளிவானது. அல்லாஹ் ஒருவனே, பங்கில்லாதவன், பிள்ளையற்றவன். குர்ஆன் சூரா இக்லாஸ் வசனம் 1 முதல் 4 வரை கூறுகிறது: நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன். அவன் எவரையும் பெறவுமில்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. இரண்டாவதாக, பைபிள் கூட இறைவன் ஒருவனே என்று சொல்லுகிறது. உபாகமம் 6 வசனம் 4: இஸ்ரவேல் கேள், எங்கள் கர்த்தர் தேவன் ஒரே கர்த்தர். இது குர்ஆன் சொல்லுவது போலவே உள்ளது. ஆமாம், சகோதரர் அஹ்மெத் சொன்னது சரிதான். பழைய ஏற்பாட்டில் ஒரே கடவுள் என்று சொல்லப்பட்டது. அதுதான் சரி. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த ஒரே கடவுள் 3 முகங்களில் வெளிப்பட்டார். யோவான் 1 வசனம் 1 கூறுகிறது: ஆரம்பத்தில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனே ஆவான். இது இயேசுவே தேவன் என்பதை நிரூபிக்கிறது. சரிதான், அந்த வசனத்தை பலர் காட்டுகிறார்கள். ஆனா பவுலே கூறியிருக்கிறார், முதல் கொரிந்தியர் 8 வசனம் 6: எங்களுக்கு ஒரே தேவன் உண்டு, அவர் பிதாவே. இங்கே எந்த முப்பெரும் குறித்தும் சொல்லப்படவில்லை. ஒரே தேவன் என்றே தெளிவாக இருக்கிறது. மேலும் மார்க் 12 வசனம் 29 இயேசுவே சொன்னார்: இஸ்ரவேல் கேள், எங்கள் கர்த்தர் தேவன் ஒரே கர்த்தர். அதோடு யோவான் 20 வசனம் 17 இயேசு அவளிடம் சொல்லினார்: என்னை தொடாதே, நான் இன்னும் பிதாவிடம் ஏறவில்லை. ஆனால் என் சகோதரிடம் சென்று சொல்லு, நான் என் பிதாவிடம், உங்கள் பிதாவிடம், என் தேவனிடம், உங்கள் தேவனிடம் ஏறுகிறேன். இங்கே இயேசுவே தெளிவாக சொல்கிறார்: என் தேவனும் உங்கள் தேவனும் என்று. இது குர்ஆன் சூரா மாய்தா வசனம் 117. நான் அவர்களிடம் சொன்னதெல்லாம், என்னுடைய இறைவனையும் உங்களுடைய இறைவனையும் வணங்குங்கள் என்று நீர் எனக்கு கட்டளையிட்டதை தவிர வேறில்லை என்று கூறியிருப்பது போலவே உள்ளது. ஆமாம், அந்த வசனங்கள் ஒரே கடவுள் இருக்கிறதை காட்டுகின்றன. அது உண்மைதான். ஆனால் நாங்கள் நம்புவதாவது, அந்த ஒரே கடவுள் 3 முகங்களாக வெளிப்பட்டார் என்பதே. சரிதான், ஒரே கடவுள் இருக்கிறார் என்பதில் நாம் இருவரும் உடன்படுகிறோம். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அந்த ஒரே கடவுளுக்கு 3 முகங்கள் என்று சொல்வது பைபிளில் எங்கும் இல்லை. அது ஒரு தத்துவம்தான். இயேசுவோ அல்லது வேறு எந்த தீர்க்கதரிசியோ சொல்லியதே இல்லை. பைபிள் முழுவதும் படித்தால் தேவன் ஒருவனே என்று மீண்டும் மீண்டும் வரும். மார்க் 12 வசனம் 29 இயேசு சொன்னார்: இஸ்ரவேல் கேள், எங்கள் கர்த்தர் தேவன் ஒரே கர்த்தர். மேலும் யோவான் 20 வசனம் 17 இயேசுவே கூறுகிறார்: நான் என் தேவனிடமும் உங்கள் தேவனிடமும் செல்கிறேன். அப்படி இருக்க இயேசு தன்னை கடவுள் என்று சொன்னதில்லை. மாறாக தன்னையும் மக்களையும் ஒரே இறைவனை வணங்க சொல்லினார். இதுவே குர்ஆன் சூரா மாய்தா வசனம் 117 கூறப்பட்டுள்ளது. நான் அவர்களிடம் சொன்னது, என் இறைவனையும் உங்கள் இறைவனையும் வணங்குங்கள் என்று அல்லாமல் வேறில்லை. அதனால் ஒரே கடவுள் இருக்கிறார் என்பதில் நாமும் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் அவர் 3 முகங்களில் இருக்கிறார் என்று சொல்வது பைபிளிலும் குர்ஆனிலும் ஆதாரமில்லாத ஒன்று. இவ்வாறு இருதரப்பும் தங்கள் கருத்தை பகிர்ந்தனர். இந்த கருத்துக்களை ஆராய்ந்து உண்மையை அறிவது பார்வையாளர்களின் பொறுப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.